அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டு. உற்பத்தி கால திட்டத்தில் உன் இடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமரன் இருப்பான் என்றார். அப்படியாக அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களில் தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரால ஆகாத காரியம் உண்டு. அப்படியாக ஆண்டவரால எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறா, நிச்சயமாக கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். நிச்சயமாக அநேக காரியங்கள் எனக்கு ஆகாததா இருக்குது. அநேக முறை நான் ஜெயம் பண்ணது உண்டு, அநேக முறை நான் வேதனைப்பட்டது உண்டு, அநேக முறை நான் கண்ணீர் விட்டது உண்டு. பலமில்லைன்னு நினைக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உனக்கு ஆக தருவது, இந்த வார்த்தையின்படி ஒன்று ஆண்டவர் உனக்கு செய்வார். இந்த வார்த்தையின்படியே உனக்கு நன்மை செய்வார். இந்த வார்த்தையின்படியே உனக்கு அதிசயத்தை செய்வார். உன் துக்க நாட்கள் எவ்வளவு நாள் தான் துக்கப்பட்டு கொண்டிருப்பார், எவ்வளவு நாள் தான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார். அந்த கண்ணீருக்குலாம் இன்றைக்கு பலன் இருக்குது. இன்றைக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மறந்து போகிறவர் அல்ல. மனிதன் மறந்து போயிடுவான், மனிதன் தெரியாதுன்னு சொல்லிடுவான். ஆனால் ஆண்டவர் மறக்காதவில்லை. உன் ஜபத்துக்கு நிச்சயமாக இன்றைக்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கே பதில் கிடைக்கும். இப்போது நம்பு, இயேசு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.